வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உனக்கு இல்ல, அவருக்கு சொன்னேன். ஏன் அலையற? படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு, படிப்புனா அவ்வளவு முக்கியம் இல்ல, எல்லாரும் படிச்சா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை, அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது. கல்வி, இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு தெரியல. அவங்க எதிரே யாராவது இல்ல நீங்க முதல்ல பதில் சொல்லிருங்க, அப்புறமா சண்டைக்கு போலாம். இந்த கல்வி, நான் படிச்ச கல்வி எங்க எனக்கு பயன்படல, எதனால கல்வி முக்கியம் இல்லைன்னு சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கல்வி வந்து எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும், கல்வியானது எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும், கல்வியானது எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கல்வியானது என் சொந்த கால்ல நான் நிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். நான் படிக்கிற காலகட்டத்தில் டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்தது. டீச்சர்ஸை பார்த்து பயந்தோம். இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் பசங்களை பார்த்து பயப்படுறாங்க. கேள்வியே, கல்வி எனக்கு வாழ்க்கையில் பயன்படவில்லைன்னா அதுக்கான காரணத்தை தானே சொல்லணும். ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன், வெளியே வந்துட்டேன். அதை நான் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல. இவன் ஃப்ராடா மாமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் MBA HR முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? HR இருக்கேன். படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமால உனக்கெல்லாம் சார். இப்போ எனக்கு வந்து போட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படின்னா நான் பேசாம அந்த லைனுக்கு படிக்கலாம். அதுக்கும் படிக்கணும்ல. நான் படிச்ச படிப்பு வந்து எனக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்கிறது தான் சார் யூஸ் ஆகுது. படிப்பு பயன் இல்லைன்னு சொல்றீங்க, எதுக்கு பிள்ளைக்கு ஹோம்வொர்க்ல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறீங்க? சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. இன்னைக்கு டோர் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. கேட்டுக்கோங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. சாரி, நான் யாரையும் ஸ்டாண்டர்ட் பண்ணல. அப்போ இல்ல யாருன்னு ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல, ஆஃப் கோர்ஸ் மெஜாரிட்டி டிகிரி முடிச்சவங்களும் இன்ஜினியரிங் முடிச்ச பீப்புளும் இருக்காங்கன்றது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. இல்ல நீங்க போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இப்படி பொதுவா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, படிச்சவன்லாம் கடைசில இந்த வேலை தான் பார்க்க வேண்டியிருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. ஆசிரியர் அந்த ஆ கத்து கொடுக்கக்கூடிய அந்த மழலையர் பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் பெரும்பாலானோருக்கு ழகர உச்சரிப்பு வரதே இல்லை. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் நீ இல்ல, எந்த ஸ்கூல்ல அந்த குழந்தை தவறுதலா எழுதப்பட்டதை சொல்றாங்க? எந்த More ஸ்கூல்? than 70% ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்க அந்த மாதிரி தான் சார் இருக்காங்க. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மோர் தென் 70% டீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க சர்வசாதாரணமா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியை ஈஸியா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொன்னுடுவேன். பிரதர், இந்த மொழின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, பாவம் தமிழ் அறியாதவர்கள். மொழி இருக்கு இல்லையா, இப்போ அது வந்து உங்களுக்கு இல்ல மதுரையில தான் பேசுவாங்க பாஸ். இது வந்து மொழி அதிகாரம். இது கொஞ்சம் ரைட் விடு. ஒரு 4 லைன் PhD முடிச்சவனா இருந்தாலும் 4 லைன் கூட தெரியா எழுத முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தனா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொளந்துற. மறுபடியும் எதுக்கு இப்ப PhD எழுதுறீங்க? PhD முடிச்சு 4 வரை எழுத தெரியாமலாம் இருக்கானா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல அது சொல்ல, அது அவருக்கு அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? இது மொத்த PhD அவமானப்படுத்துற மாதிரி இருக்கேப்ப. மண்ட பத்திரம். எனக்கு வந்து தமிழ் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. எங்க அப்பா எக்ஸ் ஆர்மி ஆபீசர், சோ நான் வந்து நார்த் இந்தியால படிச்சேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் நான் தமிழ் மேல ஆர்வம் கொண்டு தமிழ் ஸ்பீச் டிபேட், நேஷனல் டிபேட்ஸ்க்குலாம் போயிருக்கேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. எங்க காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல நீ அங்க போகாத, உன்னால 90% எடுக்க முடியும், நீ படி, இதான் உனக்கு, நீ அங்க போகாதன்றாங்க சார். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு இல்ல, படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும். சரி, புடிங்கிருப்ப போட. இப்போ இந்த மேடையே 2 பேருக்காகவும் தானே சார் நீங்க வச்சிருக்கீங்க. ஓ, நீ அப்படி வரியா? படிக்காத நீங்க உங்களால சாதிக்கவே முடியாதுன்னு சொல்லதானே. இல்ல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனை திருப்பி நீங்க டார்னிஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அப்ப உங்களுக்கு சாத்தியப்படுகிற ஒன்று இன்னொருவருக்கும் சாத்தியப்படும் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? டிகிரி படிக்கலன்னா மெட்ராஸ்க்கே வந்திருக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஐ மீன் வெறும் வேலைக்காகவும் சாப்பாடுக்காகவும் நார்மல் லைஃப் என்று சொல்வது என்ன? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட அடிப்பூச்சி அதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கு. நார்மல் லைஃப்னு சொல்றீங்க, அது என்ன? சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. விளங்கும்டா. நார்மல் லைஃப் வாழ்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு ப்ரிவிலேஜ் லைஃப்மா. அந்த வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் கிடைச்சிடல. ஆனா குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இப்ப இருக்கிற கல்வியில எங்க கல்வி இருக்கு? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற.
சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன், ஏற்பாடு சார் பண்ணுங்க. நிதி கொடுத்தாதான் நீதியே கிடைக்குது, காசு ஏமா நீ ரொம்ப நல்ல பேச்சு போட்டி பேசிட்டு அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கமா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இதான் அவர் சொல்றாரு, பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட். அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா அவன் பசியோட தான் இருக்கான். எதிர்பார்க்கறது பிரியாணி, அதை அவங்க கொடுக்கறது இல்லையே. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்லீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இல்லீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? வாடையே ஆகாதுங்க. இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன். இதை வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். உங்களுக்கு கல்வி முக்கியம், எங்களுக்கு கல்வி கட்டாயம். இது சூப்பர் அப்பு. உங்க வீட்ல ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? அதனால உங்க வீட்டு பிள்ளைய நீங்க பாட அனுப்புங்க, ஆட அனுப்புங்க, நடிக்க அனுப்புங்க, எங்களுக்கு கவலை இல்ல. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிட கூடாது. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ஒரு இன்ஜினியர் கட்டாயம் வேணும், ஒரு வழக்கறிஞர் கட்டாயம் வேணும், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கட்டாயம் வேணும். அதுக்கு பிறகு எங்க பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம், நாங்க பாட வைக்கிறோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இதுதான் நீ படிக்கணும், நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் இப்படின்னு நீங்க திணிக்க வேண்டாம்ன்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஃபேஷன் என்ற பெயரில் கல்வி மீது நடத்தப்படும் தாக்குதல். ஃபேஷன் சொல்லும் போதே எனக்கு வந்து அச்ச உணர்வு தான் ஏற்படுது. அம்புட் நல்லவனடா நீயே. ஒரே வார்த்தை சொன்னது என்ன, படிச்சிரு குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், உன்னையும் காப்பாத்திக்கலாம். வெரி குட். கம்மியா படிச்சா நிறைய வேலை செய்யணும், கம்மி சம்பளம். நிறைய படிச்சா அளவா வேலை செய்யணும், நிறைய சம்பளம். என்ன மனுஷன்? ஒரு அடிப்படை தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிட்டாங்க. புரிஞ்சதா? இல்ல ஒரே ஒரு கேள்வி சார். ஃபிட்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. யார் படிக்க வைக்கலாம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களை படிக்க வச்சிடலாம் சார். மாற்றம்டா. சார் யாரை படிக்க வைக்கலாம் சேர்த்து சொல்லிடுங்கன்ற. நம்ம எல்லாரையும் மேல வான்னு கூட்டிட்டு வந்தோம் சார். ஆனா வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நம்ம இல்லன்றீங்களே, யாரை படிக்க வைக்கலாம்னு சொல்லிடுங்க, அவங்களே படிக்க வச்சிடலாம் சார். உங்க பையனை அவர் நேரா கேக்குறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க? நான் சொல்றேன் நம்ம தான் சார் படிக்கணும். அதான் யார் உங்க உங்க பையன்? பையன் கேக்குறாரு, உங்க பையன் படிக்கலாமான்னு கேக்குறாரு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்போ உங்க பையனுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை எது தரும் நினைக்கிறீங்க? கல்வி தான் சத்துரும். ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நான் அல்டிமேட்டா ஒண்ணு சொல்றேங்க, எந்த துறையிலையும் படிச்சுன்னு ஒண்ணு இருந்தா தான் அது அடிப்படையா ஜெயிக்க முடியும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வாசிப்பு படிப்புங்கிறது வெறும் பிஎஸ்சி எம்எஸ்சி இல்லைங்க. எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிப்பு ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஏன் மேல இருந்து கீழே படிக்கிறோம்னா மனுஷன் கீழே இருந்து மேல போகணுங்கிறதுக்கு தான். சூப்பர் அப்ப. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.